மிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த நல்ல செய்தி வந்தது. எங்களுடைய தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் பள்ளி கல்வித்துறையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவர் எண்ணிக்கை அதிகரித்திருக்கு. அரசு பள்ளிகளை நோக்கி மாணவர்கள் வருவது அதிகரித்திருக்கிற இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்கள் மூலமாக உலகத்திற்கு சொல்லிக் கொள்கிறேன். நான் பெரிதும் எதிர்பார்த்தது தொடக்க கல்வி. அந்த தொடக்க கல்வியில் தங்களுடைய குழந்தைகளை வாஞ்சையோடு கொண்டு வந்து பெற்றோர்கள் சேர்த்திருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகள் எங்களுடைய கண்கள் நான் அடிக்கடி சொல்வேன். இந்த கண்களுக்கு இப்பொழுது புதிய வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. பல்லாயிரக்கணக்கில் பெருகி இருக்கக்கூடிய இந்த புதிய மாணவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர்களுடைய வரவு நல்வரவாகட்டும். அடுத்தடுத்து சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கு, பட்ஜெட் எல்லாம் இருக்கு. அவர்கள் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய, அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பல அறிவிப்புகளுக்கான ஆய்வு முறையும் போயிட்டு பழைய டேட்டா இன்னைக்கு காலையில தான் புதிய டேட்டா எக்ஸாக்டா வந்திருக்கு. இன்னும் அது அதிகரிக்கும். ஏன்னா இப்ப சில இடங்கள்லாம் இடைநிற்றல் இடத்தெல்லாம் நேராக வீட்டுக்கே போய் அவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான பணிகள் இருக்கு. அப்ப இந்த ஒவ்வொரு பீரியட்லையும் இது அதிகரித்து கொண்டே போகும் என்பதை நான் தெரியப்படுத்துறேன். அது மட்டுமல்ல, கடந்த 2 தினங்கள்ல நூற்றுக்கணக்கான சங்க பிரதிநிதிகள் எல்லாம் நேரில் அழைத்து இதுக்கு முன்னாடி சந்தித்திருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனால் நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடக்க போவே நல்லவையாக இருக்கட்டும் என்ற எண்ணத்தில் அவர்களினுடைய கருப்பொருள் என்ன முக்கியமான கோரிக்கைகள்னு அதையும் ஆவணப்படுத்தி அது ஒரே நாள்ல பார்க்க முடியல. அப்ப சில பேர்லாம் சங்கடப்பட்டாங்க. ஐயோ, எங்களுக்கு காத்திருந்தோம், ஒரு 50 பேரை பார்த்தீங்க, மீதி பேரை பார்க்கலையே. உடனே அடுத்த நாளுக்குரிய எல்லா நிகழ்வையும் ரத்து பண்ணிட்டு அவர்களையும் நேரில் பார்த்து அவர்களை நேரில் சந்தித்து அவர்களினுடைய மனக்குறைகளை கேட்டு உணவு உபசாரம் செய்து அதை அத்தனையும் நாங்கள் டிஜிட்டலா இப்பொழுது பதிவு பண்ணிடுறோம். இத்தனை நாளா வாங்கி அப்படியே விட்டுருவாங்க. இந்த பக்கம் வாங்குறதுக்கே நேரம் பத்தாது. ஆனா முதல் முறையா அதை எல்லாமே டிஜிட்டலா ஆவணப்படுத்தி இதன் மீது எடுக்கப்படுற நடவடிக்கை என்ன, அதன் சீராய்வு என்ன, போன வாரத்தை விட இந்த வாரம் என்ன நடவடிக்கை எடுத்தோம், குறைஞ்சது 2 கூட்டம் நடத்தணுமா, பினான்ஸ்ல போய் பேசணுமா, எது நிதி பிரச்சனை, எது நிர்வாக பிரச்சனை, எது மக்கள் பிரச்சனை, எது மாணவர் பிரச்சனை. 3 விஷயம் முக்கியங்க. மாணவர்கள், பள்ளிக்கூடங்கள், ஆசிரியர்கள். இது 3 சார்ந்தது பெரும்பாலும் பிரச்சனை. 1 மாணவர்களால் பிரச்சனை அல்லது மாணவர்கள். 2 பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். 3 பள்ளிக்கூடம் இருக்கும், மாணவர்கள் இருக்கும், ஆனால் ஆசிரியர்கள் சார்ந்த பிரச்சனை. இதையெல்லாம் அடையாளம் காணப்பட்டு ஒரு திருப்திகரமான ஒரு முறையில் அனைத்து சங்க கூட்டம் நடைபெற்றது. இன்றைய தினம் மாணவர் எண்ணிக்கை மதிய செய்தியும் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கணினி பயிற்றுநர்களுக்காக பல்வேறு விஷயங்கள் இதற்கு முன்னாடி முன்னெடுத்திருக்கிறாங்க. அதை அவங்க தொடராம விட்டுட்டாங்க. மற்ற மாநிலங்களை ஒப்பீடு செய்கிற பொழுது நம்ம கல்வியில் முன்னோக்கி இருந்தாலும் வெறும் பாட புத்தகம் மட்டும் கிடையாது, அந்த அப்ரோச்சே மாறுது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் கிடையாது. ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி அவர்கள் அந்த ஏஐ எப்படி பயன்படுத்துறது, ப்ராம்ப்டிங் ரொம்ப முக்கியங்க. அதை கரிக்குலம் கமிட்டியில நான் வலியுறுத்தி இருக்கிறேன். கரிக்குலம் கமிட்டி வேகமாக வேலை செய்யறாங்க. அடுத்தடுத்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் எப்படி டெக்ஸ்ட் புக் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோமோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தனி புக்கை எல்லாத்துக்குமே நம்ம கொண்டு வரலாம். 6th ஸ்டாண்டர்ட்ல கொண்டு வரலாங்கிறத நாங்க பரிசீலித்து சீக்கிரம் முடிவு சொல்லுவோம். அதை நாங்க கவனத்தில் எடுத்து கொண்டு இருக்கோம். நான் இத்தனை முறை சொல்லியும் அவர்களுக்கு இந்த லீக்கேஜ்னு சொல்லப்படுற அந்த லஞ்சலாவெல்லாம் ஒழித்து கட்டியும் எல்லாம் முறைப்படி இருந்தாதான் சான்று, நீங்க முறை தவறி எதுக்குமே யாருக்குமே ₹1 தர வேண்டாம்னு சொல்லியும் அப்படி பல கோடி ரூபாய் லஞ்சம் வாங்குவதற்கு உறுதுணையாக இருந்த திமுகவினுடைய மாநில பதவியில் இருந்த இடைத்தரகர்லாம் கைது செய்தோம். இனி ₹1 கூட யாரும் லஞ்சம் தராதீங்கன்னு சொல்லியும் அதற்கு பதிலாக ஃபீஸை டிரான்ஸ்பரண்டா போடுங்கன்னு சொல்லியும் நிறைய இடங்கள்ல இருந்து அப்படி செய்யலன்ற தகவல் வந்தது. அதனால மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அனுமதி பெற்று இதை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி உட்பட கல்வியாளர்களெல்லாம் சேர்த்து இந்த ஃபீஸை கண்காணிப்பதற்காக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு சிறப்பு கமிட்டி அமைக்கப்படும் என்பதையும் இந்த மூலமா நிச்சயமாக கழிப்பறைகள் இது நம்ம வெறுமனே கழிப்பறைகள் கட்டுவதோடு முடிவதில்லை. கழிப்பறைகளை மெயின்டைன் பண்ணணும். நானே முதல் கையெழுத்து 70 கோடி கழிப்பறைகளை தான் போட்டேன். என்ன ப்ராப்ளம்னா அடுத்த மாசம் அதை சரியா மெயின்டைன் பண்ண முடியல. அடுத்த 6 மாசத்துல படுதடைந்தது. அடுத்த ஆண்டு அது ரொம்ப பயன்பாட்டுக்கு ஏதுவான இடம் இல்லாம போயிடுது. கதவுல தாழ்பாடு உடைஞ்சிடுறது சின்ன பிரச்சனை நினைப்போம். ஆனா பெண் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? அப்ப இதை முறைப்படுத்தணும்னா மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் அதிகமா வரும். ஒரு சற்றொப்ப நான் சொல்றேன், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வருஷத்துக்கே 30,000 ரூபாய் தான் நீங்க அரசு பள்ளிக்கு மெயின்டெனன்ஸ் கிடைக்கின்ற போது எப்படி அவங்க துப்புரவு தொழிலாளர்கள் நம்ம மாத சம்பளம் தர முடியும்? அவங்க தேவைப்படுற மருந்துகள் வாங்கணும், உபகரணம் வாங்கணும், பழுது அடைஞ்சு அதையெல்லாம் நீக்கணும். அப்போ ஒரு தலைமை ஆசிரியரும் ஒரு ஆசிரியரும் அங்க இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களும் எவ்வளவு வேலையை தான் அவங்க செய்வாங்க. பல இடங்கள்ல சொந்த காசை போட்டு செய்யக்கூடிய ஆசிரியர்கள் கூட நான் அறிவேன். இப்ப மாண்புமிகு முதல்வர்களின் அனுமதி பெற்று இந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜை அதிகப்படுத்தி இன்னும் தீவிரப்படுத்தி ஒரு கழிப்பறை எந்த அளவுக்கு முக்கியம்னா வகுப்பறையே இல்லாத ஒரு கழிப்பறை இருக்கு பாருங்க, அதுக்கு கூட ஒரு பயன் இருக்கு. எல்லாரும் பொது கழிப்பிடமா யூஸ் பண்ணலாம். ஆனா கழிப்பறையே இல்லாத வகுப்பறைக்கு எந்த பயனுமே கிடையாது. மாணவர்கள் அந்த இயற்கை உபாதையை கழிக்க வேண்டும். அதற்குண்டான அறிவிப்பு விரைவில் வருங்கிறது தெரியும். நன்றி. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ இடங்களை இழந்ததாக திமுக கூறிய நிலையில் அதை பற்றி விளக்கம் அளித்துள்ளார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள்.
ஆனால் பார்த்தீங்கன்னா 2024 119 இடங்கள், அப்புறம் 2025 145 இடங்கள், அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் நம்ம ஒன்றிய தொகுப்புக்கு நம்ம மாநில அரசால் சரண்டர் செய்யப்பட்டது. ஏன் சரண்டர் செஞ்சாங்கன்னா 2 ரவுண்ட் கவுன்சிலிங் நம்ம ஸ்டேட் நம்ம டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அவங்களால கவுன்சிலிங் நடத்தப்பட்டு அவங்க ஒரு மினிமம் கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. டிஜிஹெச்எஸ், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ், அதாவது 50% மார்க்ஸ் அந்த மினிமம் கட் ஆஃப் அவங்க டிட்டர்மைன் பண்ணுறாங்க. அந்த 50% மார்க்கு கம்மியாக இருக்கிறதுனால நிறைய டாக்டர்ஸ் இருந்ததுனால அந்த 50% கட் ஆஃபுக்கு மேலே குறைவான டாக்டர்ஸே இருந்தனால அதாவது அந்த நமக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களும் ஃபில் ஆகாமல் போயிருந்தது. அதனால் கடந்த திமுக ஆட்சியில் 2024-25 மாநில தொகுப்பில் இருந்து ஃபில் ஆகாத சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் ஒன்றிய தொகுப்புக்கு எந்தவித நிபந்தனையும் இன்றி எந்தவித எதிர்ப்பும் இன்றி சரண்டர் செய்யப்பட்டது. ஆனால் இந்த வருஷம் நம்ம தமிழக முதல்வர் அவரோட ஆட்சி வந்ததுக்கப்புறம், பதவியேற்றதுக்கப்புறம் இந்த வருஷமும் அதே பிரச்சனை வந்தது. நம்ம பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனே கொடுத்தாங்க, நீங்கள் அன்ஃபில்டு சீட்ஸ் 2 ரவுண்ட் கவுன்சிலிங் முடிந்த பிறகு ஃபில் ஆகாத சீட்ஸை நீங்கள் உடனடியாக ஒன்றிய அரசுக்கு ஒன்றிய தொகுப்புக்கு நீங்கள் சரண்டர் செய்யணும்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்க. ஆனால் அதை சரண்டர் பண்ணல. அதை ஹெல்த் செக்ரட்டரி மேலே கண்டெம்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டில் கண்டெம்ட் கேஸும் ஃபைல் பண்ணிட்டாங்க. நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தோம், இன்னும் ஏன் சரண்டர் பண்ணலான்னு சொல்லி அதை எதிர்த்து நாம் ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணோம். அதில் தான் தீர்ப்பு வந்தது. என்னென்னா, முன்னாடி என்ன நிலைமை இருந்ததுன்னா, நம்ம 2024-25 நம்ம சரண்டர் பண்ண பிறகு ஏன் சரண்டர் பண்ணோம், அந்த கட் ஆஃப் மார்க்ஸுக்கு குறைவாக தான் டாக்டர்ஸ் இங்கே மார்க்ஸ் பெற்றிருந்தாங்க நிறைய பேர். அந்த கட் ஆஃப் குறைச்சிருந்தா நம்ம தமிழ்நாட்டு மருத்துவர்கள் மூலமாகவே நம்ம அந்த இடங்களை ஃபில்அப் பண்ணியிருக்க முடியும். நம்ம இங்கே கட் ஆஃப் குறைக்க முடியாமல் ஒன்றிய தொகுப்புக்கு நம்ம வழங்கிய பிறகு அவங்க கட் ஆஃப் குறைச்சி ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலமாக அந்த இடத்த ஃபில்அப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் தமிழ்நாட்டு மருத்துவர்களுக்கு அந்த கிடைக்க வேண்டிய இடங்கள் கிடைக்காம போயிருந்தது. இந்த வருஷம் நம்ம ஸ்ட்ராங்காக சுப்ரீம் கோர்ட்டில் என்ன வாதாடணும்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி நாங்கள் எங்ககிட்டயே நிறைய டாக்டர்ஸ், இந்த சர்வீஸ் டாக்டர்ஸ், அரசு மருத்துவர்கள்லாம் இருக்காங்க. கட் ஆஃப் அதிகமாக வச்ச ஒரே காரணத்துக்காக எங்களால் ஃபில்அப் பண்ண முடியல. நாங்கள் உங்களுக்கு சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றிய கவுன்சிலிங்கில் நீங்கள் கட் ஆஃபை குறைச்சி ஃபில் பண்ணிங்கன்னா எங்கள் டாக்டர்ஸ், அரசு மருத்துவர்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க நாங்கள் ஸ்ட்ராங்காக வாதிட்டதுனால அப்போ சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கி அந்த ஒரு தெளிவான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒன்றிய அரசு கவுன்சிலிங் நடத்தலாம், ஆனால் கட் ஆஃபை குறைக்காம தான் நடத்தணும். ஒருவேளை அப்பயும் நீங்கள் ஃபில் பண்ண முடியலன்னா, கட் ஆஃபை குறைக்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்பவும் மாநில அரசுக்கு அந்த சீட்ஸை நீங்கள் திரும்ப சரண்டர் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, இப்போ ஹெல்த் செக்ரட்டரி மேலே கண்டெம்ட் வந்திருக்குன்னா அவருக்கான அந்த தைரியத்தை யார் கொடுத்தது? இந்த அரசு தான் கொடுத்தது. நீங்கள் தைரியமாக நீங்கள் சரண்டர் பண்ணாதீங்க, நம்ம கண்டிப்பாக இந்த அரசு நம்ம உங்களோட இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கொடுத்த தைரியத்தினாலையும் நம்ம முறையான வாதங்களை எடுத்து வைத்ததுனாலையும் அந்த மூத்த வழக்கறிஞர்களை நாம் அப்பாயிண்ட் பண்ணதுனாலையும் தான் இந்த வெற்றி கிடைச்சது. இது பார்த்திங்கன்னா முந்தைய ஆட்சி காலத்தில் நடந்த அந்த தவறுகள்னு சொல்கிறத விட ஒரு ஃபெயிலியர்ஸ் அதை நம்ம மாற்றிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இது அல்டிமேட்டாக நமக்கு என்ன லட்சியம்னா, அந்த மாநில தொகுப்புக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டு மருத்துவர்கள் மூலமாகவே மட்டுமே நிரப்பப்படணுங்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டுடைய அல்டிமேட் ஒரு எய்ம். அதான் அதை நோக்கி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த கடந்த 2 வருஷங்களில் நடந்த அந்த ஒரு பெரிய தவறை நம்ம சரி செஞ்சுருக்கோம். அதனால் அவர் இந்த அறிக்கையின் மூலமாக அவர்கள் அரசில் நடந்த தவறை அவரே மீண்டும் மக்களுக்கு முன்னாடி அவர் எடுத்து காட்டியிருக்காரு. அதாவது நம்ம அபிஷேக் மனு சிங்வி போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் இதை அவங்க தான் நம்ம தமிழ்நாடு அரசு சார்பில் நம்ம ஆர்கியூ பண்ணாங்க. அந்த கேஸோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு அவங்க டெக்னிக்கல் கிளிச்சினால கனெக்ட் ஆக முடியல ஒழிய ஹியரிங் அந்த வாதிடும் நேரங்களில் அவர் தான் ஆர்கியூ பண்ணி அப்பீர் ஆகி வாதாடினார். கடைசி கட்டத்தில் இல்லைங்க, பார்த்தீங்கன்னா உரிய நேரத்தில் தான் நம்ம சரண்டர் பண்ணலை. சரண்டர் பண்ணாமல் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம சரண்டர் பண்ணாமல் தான் இருந்தோம். அதனால் வந்தது பிறகு தான் அந்த கண்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டோட கண்டிஷன்ஸை படி தான் நம்ம சரண்டர் பண்ண போகிறோம்.
இல்லை பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் டிசைன்லேயே அப்படி தான் இருக்குது. இவ்வளோ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் தான், அதாவது கடந்த ஆட்சியில் கட்டப்பட்டிருந்தாலும் அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் நிறைய வசதிகள் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ளோரில் ஒரு இடத்துல மட்டுமே கழிவறைகள்லாம் இருந்துட்டு. ஸோ அது நம்ம கண்டிப்பாக இன்னும் பொதுமக்களுடைய தேவையும் எத்தனை ஆயிரக்கணக்கான நோயாளிகள் நம்ம அவுட் பேஷண்ட்ஸ்க்காக டெய்லி வராங்க. இதுக்கு கழிவறை வசதிகள் தேவை இன்னும் அதிகமாக இருக்குது. நம்ம பிடபிள்யூட்ட பேசிட்டு வேறு இன்னும் அதிக அளவில் நம்ம கழிவறைகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். நம்ம எப்படி பண்ண ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் வித் அந்த ஆஃபீஸர்ஸ் தான், மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான். பொறுப்பு அந்த மருத்துவ அதிகாரிகிட்ட தான் இருக்குது. நம்ம தொடர்ந்து அவங்ககிட்ட தான் வலியுறுத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி கடந்த காலங்கள் மாதிரி நம்ம வந்து மக்களுடைய எண்ணங்கள், மக்களுடைய தேவைகள்லாம் நம்ம செவி மடுக்காமல், அவங்களோட என்ன தேவையை நான் புரிஞ்சிக்காமல் நம்ம பணி செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இந்த மாற்றங்கள் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். கண்டிப்பாக வருங்காலங்களில் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் சில கேப்ஸ் இருக்கோ அதெல்லாமே நம்ம சரி செய்ய அனைத்து நடவடிக்கைகள் எடுப்போம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களிலும் சமமான டெண்டர் முறை பின்பற்றப்படும் என அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பேசியுள்ளார். அதை பற்றி பார்ப்போம். அறநிலையத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா கோவில்களில் பல்வேறு வகையான வேலைகளுக்கு வந்து நம்ம வந்து ஒப்பந்த புள்ளிகளில் ஒப்பந்ததாரர்களுக்கு நம்ம வேலைகள் வழங்கிட்டு வரோம். ஸோ இதை வந்து நம்ம லாஸ்ட் ஒரு 40 டேஸில் அனாலிசிஸ் பண்ணதில் நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் ரிஃபார்ம் பண்ணணும். நிறைய விஷயங்களில் வந்து சில மாற்றங்கள், அந்த நிபந்தனைகளை வந்து கொஞ்சம் மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது நமக்கு தெரிய வந்தது. எங்கெங்கெல்லாம் சில லீக்கேஜஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம இன்னும் குவாலிட்டி வைஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணும்போது பல விஷயங்கள் நம்மளுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு அதெல்லாம் ஆராய்ச்சி செய்யப்பட்டு புதிய ஒரு டெண்டர் கைட்லைன்ஸ் அக்ராஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களுக்கும் காமனான ஒரு டெண்டர் கைட்லைன்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதனுடைய விஷயங்களை தான் இன்றைக்கி வந்து உங்களோட பகிர்ந்ததுக்காக நம்ம இந்த ப்ரெஸ் மீட் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய கான்ட்ராக்ட்ஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம் ஸ்டால்ஸு கொடுக்கறது, அதே போல் வந்து பூ பழங்கள் விற்பனை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட்ஸாக இருக்கட்டும், பார்க்கிங் கான்ட்ராக்ட்ஸாக இருக்கட்டும், கோயில்களில் வந்து அந்த முடி எடுக்கக்கூடிய அந்த கொள்முதல் செய்யக்கூடிய கான்ட்ராக்ட்ஸாக இருக்கட்டும், அதே போல் கோயில்களுக்கு வந்து இந்த வரக்கூடிய அந்த ஆடு மாடு கோழிகளுக்கான அந்த விஷயங்கள் அந்த கான்ட்ராக்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையுமே இருக்கக்கூடிய சின்ன சின்ன லீக்கேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத அரெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் டிரான்ஸ்பரண்ட்டாக அது நடக்கணும். இன்னும் வந்து ஒரே ஒரு கான்ட்ராக்டரே வந்து தொடர்ந்து பல வருடங்களாக ஏலம் விடுப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து மாற்றி அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும். ஸோ புதிதாக வருபவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும். ஒன்லி பெரிய பெரிய பெருமுதலாளிகளுக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைக்காம அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ற முறையில் நிறைய அந்த டெண்டர் கைட்லைன்ஸில் நம்ம மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த குவாலிட்டி என்ஷூர் பண்ணுறதுக்காகவும் நம்ம அந்த மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதில் என்னென்ன உறுதிமொழி படிவங்கள், டெண்டருக்கான அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக ஒரே மாதிரியான படிவங்களை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். தமிழ் மற்றும் ஆங்கிலங்களில் அதை பண்ண வந்திருக்கோம். இன்னொன்று, அனைத்து டெண்டர்களும் இந்து சமய அறநிலை துறையில் இருக்கக்கூடிய அனைத்து டெண்டர்களுமே இனிமேல் ஆன்லைனில் வந்து நடக்க போகுது. ஸோ ஆன்லைன் டெண்டர் அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த தடவை நம்ம கொண்டு வந்து மாற்றிருக்கிறோம். ஆன்லைன்லேயே டெண்டருக்கான அந்த ஒப்பந்த புள்ளி கோருதலும் நடக்கும், அதற்கான ஏலமும் ஆன்லைன்லேயே நடக்கும். ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து ஆன்லைனில் பண்ணுறதுக்கான விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல் இதற்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா பல கோயில்களில் வந்து இந்த இஎம்டின்னு சொல்லப்படக்கூடிய வைப்பு தொகையும் செக்யூரிட்டி தொகையும் வந்து கோயிலுக்கு கோயில் சில இடங்களில் மாறுபட்டு இருந்துச்சு. அப்போ இதை தமிழ்நாடு முழுக்க காமனாக கொண்டு வந்திருக்கிறோம். காமனாக இஎம்டி வந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜ், 1% இஎம்டி அப்படின்னும், வைப்பு அந்த செக்யூரிட்டி தொகை அப்படின்றது வந்து 5% அந்த டெண்டர் தொகையிலேருந்து அப்படின்னு காமனாக நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஜிஎஸ்டி பேன் வந்து அனைத்து டெண்டர்களுக்கும் கட்டாயம், அது இல்லாமல் எதுவும் டெண்டர்கள் வந்து கண்டிப்பாக வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல் கொள்முதல் விலை, அடக்க விலைகள் இருக்கு இல்லையா, நம்ம அடிப்படை விலைகளை வந்து நம்ம வந்து இந்த டெண்டர்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இப்போ ஒரு லோவஸ்ட் வேல்யூ வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம அவருக்கு வந்து டெண்டர் கொடுக்கக்கூடிய நடைமுறையில் தான் இங்கே இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒருத்தர் லோயஸ்ட் வேல்யூ வந்து கோட் பண்ணிடுறாரு, அவருக்கு கீழே இருக்கவங்க இன்னும் 2-3 பேர் ஒரு லோயஸ்ட் வேல்யூ கோட் பண்ணிடுறாங்க. அதில் வந்து லோயஸ்ட் வேல்யூ ஒரு தடவை யார் கொடுத்துட்றாங்களோ அவங்களுக்கு நம்ம டெண்டர் கொடுத்துட்றோம் அப்படின்ற அந்த முறையை மாற்றி லோயஸ்ட் வேல்யூ கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து அந்த வேல்யூவை வந்து மாற்றிக்கலாம், திரும்பவும் ஒரு லோயஸ்ட் வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம். இதன் மூலமாக மிக குறைந்த விலைக்கு நம்மளால் வந்து கோயில்களுக்கு தேவையான பொருட்களை வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண முடியும். அதே போல் ஒருத்தருக்கே வந்து டெண்டர்களுடைய கான்ட்ராக்டை கொடுக்காம 2-3 பேருக்கு பிரித்து கொடுப்பதற்கான வழிமுறைகளையும் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். குறிப்பாக டெண்டர் இந்த கான்ட்ராக்டை பொறுத்தவரைக்கும் காலதாமதம் பண்ணுறது, தரம் இல்லாத பொருட்களை கொடுக்கறது, அளவு குறைபாடு இருக்கிறது, இல்லை சப்ளை பண்ண முடியாமல் போகிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அதற்கு வந்து நம்ம பெனால்ட்டியும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கான அபராதம் விதிக்கக்கூடிய இதையும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மாதிரியான திட்டங்கள். அதற்கு பிறகு வந்து இதில் சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
இப்போ வந்து முடி எடுக்கக்கூடிய அந்த டெண்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டெண்டர் எடுக்கக்கூடியவர்கள் வந்து எவ்வளவு முடி ஒரு நாளைக்கு எடுக்கிறாங்க, எத்தனை கிலோ வந்து அவங்க எடுக்கிறாங்க, எவ்வளவு வெயிட்டேஜ் எடுக்கிறாங்க, என்ன குவாலிட்டியில் எடுக்கிறாங்க அப்படின்ற மானிட்டரிங் சிஸ்டம் இதுக்கு முன்னாடி கிடையாது. இப்போ நம்மளுடைய கைட்லைன்ஸ்ல தினசரி எவ்வளவு முடி எடுக்கிறாங்க, என்ன வெயிட்ல எடுக்கிறாங்க, என்ன குவாலிட்டியில் எடுக்கிறாங்கன்னா அந்த மானிட்டரிங் சிஸ்டம்குள்ள நம்ம அவங்களை கொண்டு வரோம். இது எல்லாத்தையுமே இனிமேல் வந்து நம்மளுடைய துறை வந்து மானிட்டர் பண்ண போகுது. அதே போல கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடிய அனைத்து கடைகளுக்கும் இனிமேல் மேனுவல் பில்லிங் அப்படின்றது இருக்காது. பில்லு கொடுக்காமலும் வந்து இனிமேல் பொருட்கள் வந்து சேல்ஸ் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டாக நம்ம POS மிஷின்ஸ் மூலமாக மக்களுக்கு டிஜிட்டலைஸ்டு பில்லை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதன் மூலமாக பொருட்கள் சரியான விலைக்கு தான் விற்கப்படுகிறதா அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்ண முடியும். இன்னொன்று, இது போன்ற கான்ட்ராக்ட் ஸ்டால்ஸ் மூலியமா எவ்வளவு வருமானத்தை வந்து அவங்க ஈட்டுறாங்க அப்படின்றத வந்து நம்ம ஒரு மானிட்டரிங் பண்ண முடியும். அப்பதான் ஃபியூச்சரிஸ்டிக்கான சில திட்டங்களை வந்து நம்ம யோசிக்க முடியும். ஸோ ஏற்கனவே நம்ம பிரசாத ஸ்டால்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து தேவஸ்தானமே நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த குவாலிட்டிக்காகவும் வருவாய்க்காகவும் நம்ம ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அப்ப இது போல இந்த கான்ட்ராக்டுகளை பார்க்கும்போது தான் இந்த மானிட்டரிங் சிஸ்டம் கொண்டு வந்தாதான் அது போன்ற ஃபியூச்சரிஸ்ட் திட்டங்களை வந்து நம்ம கோயில்களுக்கு கொண்டு வர முடியும். அதே போல விலைப்பட்டியல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து ஏற்கனவே பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இதன் மூலமாக ப்ராப்பரான விலைக்கு தான் விற்கிறாங்களா அப்படின்றத வந்து நம்மளால என்ஷூர் பண்ண முடியும். பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பார்க்கிங்ல வந்து டிஃப்ரெண்டாக ரேட்டு போடுறாங்க. ஒரு கோயிலில் வந்து 100 ரூபா வாங்குறாங்க, ஒரு கோயிலில் 200 ரூபா வாங்குறாங்க பார்க்கிங்க்கு. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் தான் நிறைய இருக்குது. இதையும் நம்ம வந்து இந்த டிஜிட்டலைஸ்டு பில்லிங் கொடுக்க சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டெண்டர் கைட்லைன்ஸ் நம்ம கொண்டு வந்து இதற்கு பிறகு வரக்கூடிய நம்மளுடைய இந்த கான்ட்ராக்ட் கைட்லைன்ஸ்ல கரெக்ஷனுக்கு பிறகு வரக்கூடியவர்கள் நிச்சயமாக கான்ட்ராக்ட்ல பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க, என்ன ரிடக்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பே ஸ்லிப்பா கொடுக்கணும் அப்படின்றத நம்ம ஒரு கரெக்ஷனாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது போல நிர்வாக சீர்திருத்தங்களுக்காக நம்ம பல்வேறு விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி ப்ரீ பிட் மீட்டிங்னு ஒன்று நடக்கும். ஏலத்திற்கு முன்னாடியும் இந்த பிட்டிங்க்கு முன்னாடியும் ப்ரீ பிட் மீட்டிங்னு ஒன்று நடக்கும். அந்த ப்ரீ பிட் மீட்டிங்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கே வந்து சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியெல்லாம் வச்சிருந்தாங்க. ப்ரீ பிட் மீட்டிங்கே வந்து சில எலிஜிபிலிட்டி இருக்கணும், EMD கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. இதனால என்னன்னா ஆக்டிவா நிறைய பேர் வந்து காம்படிஷனுக்கு வராம இருந்தாங்க. ஏன்னா முன்னாடியே அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணி ப்ரீ பிட்டிங் மீட்டிங்கே வரலன்னா அவங்க எப்படி ஏலத்துல கலந்துப்பாங்க, எப்படி டெண்டர்ல கலந்துப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா ப்ரீ பிட்டிங் மீட்டிங்க்கு இருந்த இது போன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு, ஏன்னா ப்ரீ பிட் மீட்டிங் அந்த ஏலம் என்னன்றதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்கஷன் ஃபோரம் மாதிரி தான் அது. அப்ப அதுக்கே நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் தேவை கிடையாது, அங்கேயே அவங்களை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த ப்ரீ பிட் மீட்டிங் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு அவங்க வந்து கண்டிப்பா ப்ரீ பிட் மீட்டிங்ல யார் வேணாலும் கலந்துக்கிட்டு அவங்களால இந்த டெண்டரை எடுத்து பண்ண முடியும்னு நினைச்சாங்கன்னா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஹெல்த்தி காம்படிஷன், இன்னும் நிறைய பேர் வந்து காம்படிஷனுக்கு உள்ள வரலாம். பெருமுதலாளிகள் மட்டும் இல்லாம சிறு சிறு நபர்கள் கூட இந்த காம்படிஷனுக்கு உள்ள வரலாம். குவாலிட்டியான சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். அந்த டிரான்ஸ்பரண்ட்டுக்காக நம்ம இந்த கரெக்ஷன்ஸ்கள் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இது போன்ற பல்வேறு வகையிலான டெண்டர் கைட்லைன்ஸை வந்து நம்ம மாற்றி அமைச்சு இனிமேல் வரக்கூடிய டெண்டர்கள் இதன் அடிப்படையில் தான் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நேற்று நம்ம அறிவிச்சிருக்கிறோம். ஆணையர் அவர்கள் மூலமாக அனைத்து கோயில்களுக்கும் இந்த ஜிஓ வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய டெண்டர்களை வந்து கேன்சல் பண்றது அப்படிங்கிறது வந்து எந்த வகையிலும் சரியாக இருக்காது. ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க டெண்டர்கள் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டெண்டராக முடிய இந்த கைட்லைன்ஸ்குள்ள அவங்க நம்ம கொண்டு வந்துருவோம். ஏற்கனவே முடிந்த டெண்டர்களை வந்து நம்ம ஆல்ரெடி ஹோல்டு பண்ணி வச்சிருந்தோம். கடந்த ஒரு மாத காலமாக வந்து நம்ம அந்த டெண்டர்களும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹோல்டு பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கு ரீசன் இந்த டெண்டர் கைட்லைன் கரெக்ஷனுக்காக தான். ஸோ அந்த டெண்டர் கைட்லைன்ஸ் கரெக்ஷனை முடிச்சுட்டு இப்போ எல்லாமே நம்ம ரெஸ்யூம் பண்ணிருக்கிறோம். இனிமேல் இதன் அடிப்படையில் டெண்டர் நடக்கும், ஆன்லைன்ல நடக்கும், ஏலமும் ஆன்லைன்ல நடக்கும், டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அந்த லோயஸ்ட் புள்ளி சொல்லியிருக்காரு, ஒருத்தர் வந்து 4 பேர் போடுறாங்க அப்படின்னா லோயஸ்ட் புள்ளி ஒருத்தர் கோட் பண்ணியிருப்பாரு. அவரோட கால இடைவெளி இருக்குமா, அவருக்கும் இல்லை அடுத்த டைம் நீங்கள் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்கீங்க. ஒருத்தர் லோயஸ்ட் புள்ளி ஃபிட் பண்ணியிருக்கிறது காரணமே வந்து எனக்கு டெண்டர் கிடைக்கணும் அப்படின்றதா. நீங்கள் அதை வந்து அந்த பாயிண்ட்டை வந்து வெளியில் சொல்லிட்டு இந்த இவ்வளோ கோட் பண்ணியிருக்காரு, இதுக்கு கீழே யாராச்சும் கோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு நிச்சயமா அப்படிதான். இல்ல நிச்சயமா அதை வெளிப்படையாவே இருக்கும். யாரு லோயஸ்ட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, அதற்கு கீழே யாரெல்லாம் ஃபிக்ஸ் பண்றீங்களோ பண்ணலான்றதுக்கான காலங்கள் கொடுக்கப்படும். அதே போல ஏற்கனவே ஒருத்தர் லோயஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு, அவரும் வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இன்னும் லோவா அவர் ஃபிக்ஸ் பண்றதுக்கான அடுத்த வாய்ப்பும் அதே டெண்டர்ல நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு L1 வந்து 1 கோடி ரூபாய்க்கு ஒரு டெண்டர் வந்து கோட் பண்ணிருக்காரு. இப்போ L2 இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து திடீர்னு 80 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லும்போது L1 வந்து திரும்ப வந்து அவர் கோட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா திரும்பவும் அவர் கோட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம். நீங்க திடீர்னு மாத்திட்டு நான் ஆல்ரெடி 1 கோடி ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிருந்தேன், இப்போ நான் 70 லட்சம் ரூபாய்க்கு அதை பண்ணி தரேன் அப்படின்னு அவர் வந்தாருன்னா அவருக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படும். ஆனா குவாலிட்டியில எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொடுக்க சொல்றேன். அது எல்லாமே ஆன்லைன்ல எதற்கான கால இடைவெளிகள் இருக்கும், எவ்வளவு நாட்கள் இருக்கும்ன்றத நம்ம அந்த எல்லாமே டெண்டர் வந்து கால் ஃபார் பண்ணும்போது டீடைல்டா நம்ம அதில் கொடுத்துருவோம்.